மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 1ஆம் தேதி காலையிலே நான் ஜெபிக்கிற போது நான் ஏற்கனவே இந்த செய்தியை மனதிலே வைத்து கொண்டுதான் நான் ஜெபித்தேன். ஆனால் எந்த ஒரு நாளும் நடக்காத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஜெபித்து முடித்து விட்டு கடைசியாக எங்களுடைய ஜெபத்தை, தனிப்பட்ட ஜெபத்தை நான் ஜெபிக்கும் போது என்னுடைய உள்ளத்திலே விழுந்த ஒரு வார்த்தை என்னன்னா, கேள் கேள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை மிகுதமாய் கொண்டு நான் ஜெபித்துட்டு தான் ஒரு காணொளியை நான் போட்டேன், ஜெபம் பண்ணி. ஏன்னா எனக்கு அது நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு காரியத்தை செய்வோம், இப்படி செய்வோம், இல்லாட்டி அது வைத்து ஒரு செய்திகள் ஒன்றுமே இல்லை. அப்போ என்னுடைய உள்ளத்தில் இருந்தது அது ஒரு ஜெபமாக போடுவோம் அப்படின்னு. அப்போ நான் சிலருக்கு போட்டேன், சிலருடைய காரியங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. சரியான நேரத்தில் எனக்கு அந்த ஜெபம் கிடைத்ததுன்னு சொல்லி, மீதமான காரியங்களை தேவன் இந்த மாலை வேளையில் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்பு, வேலை, சுகம், நல்ல சரீரத்தில் பலன் வேணும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நான் யாரிடத்திலே போய் சொல்ல முடியும்? யார் எனக்கு செவிமடுப்பார்கள்? என் தேவை எப்படி சந்திக்கப்படும் என்கிற அநேக காரியங்கள் நம்முடைய மனதை உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு மாலை வேளையாக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு மனிதனிடத்திலே போய் சொன்னால் அவனும் பாரம் உள்ளவனாக, தேவை உள்ளவனாக, என் தேவை யாரிடத்திலே சொல்ல என்கிற ஒரு கேள்வியோடு கூட காணப்படலாம். ஆனால் நிறைவானவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே சொன்னால் அவர் வாரி வழங்க வள்ளலாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அவர்தான் இயேசு. அவர் இந்த மாலை வேளை நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்களை மற்றவர்களிடத்திலே சொல்லி ஆறுதல் பெறவோ அல்லது போன அனுகூலமான ஏதாவது பெற்றுக்கொள்ளவோ நாம் வாஞ்சிக்கிறோம். சில நேரங்களிலே வாய்க்கிறது, சில நேரங்களிலே அவைகள் வாய்க்காமல் போய் தோத்து விடுகிறது. ஆனால் என்றைக்கு ஒருவன் தேவனிடத்திலே முழுமையாக விசுவாசித்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவரிடத்திலே கேட்பானாயிருந்தால், காலங்கள் தாமதமானாலும் தேவனுடைய வார்த்தையானது ஒருபோதும் தாமதமாகாது என்று சொல்லுகிறேன். அது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும். நடக்கும் போது எப்படி தெரியுமா? காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யும்? இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை அவ்விதமாக மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளை உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு வாக்களிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் இதை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானித்து அதை அப்படியே சுதந்தரித்துக் கொள்ளணும். அப்படியே நாம் சுதந்தரிக்க போறோம். வாக்குத்தத்தம் எனக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய தொழிலே, என்னுடைய சரீர சுகத்திலே இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு மாலை வேளையாக இருக்கிறது என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 நாளாகமத்தின், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி அவனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். அவன் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய தகப்பன் அவனுக்கு சேர்த்து வைத்திருக்கிறதே போதும். ஆனால் ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். உடனே எப்படின்னா, அன்றைக்கு பலி கொடுக்கிறார்கள். பலி கொடுத்து இரவான போது அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடாம பலி கொடுத்த இடத்திலே படுத்து விட்டான் சாலமோன். அன்றைக்கு ராத்திரித்தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நான் இன்றைக்கு பலியிடுகிறேன். அந்த பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த வாக்குத்தத்தமானது என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது என்ன என்கிற கேள்வியை கூட ஒரு விஷயம் நாம் நமக்கு முன்பதாக நிறுத்துவோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் அதே வேளையிலே அதை தொடர்ந்து முன்னேற்றி நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப பலி கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், பலினா என்ன அப்படின்னா, எபிரேயருடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று போடப்பட்டிருக்கு. எப்படி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்ப நாம் இவ்வளவு நேரம் செலுத்தினது என்னது? ஸ்தோத்திர பலி செலுத்தினோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னா, ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கிருபை பெறுகிறதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அன்பான தேவஜனமே, அப்ப பலியிடுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். நீங்க இந்த பலியை குறித்து பார்க்கும் பொழுது என்னன்னா, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன செய்கிறானாம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரை அவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு நானும் நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நானும் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நல்லது. ஆனால் பலி என்று சொல்லும் பொழுது பலி எதற்காக செலுத்துவார்கள்? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படியெல்லாம் செலுத்துவாங்க. அதே வேளையில கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அதற்காக ஸ்தோத்திர பலி இடுவார்கள். எப்படிப்பட்ட பலியாய் இருந்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கணும், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளணும். நோவா பலியிட்டான், சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். இன்றைக்கு நான் பலியிடும் போது தேவன் அந்த சுகந்த வாசனை நுகர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை குறித்து சற்று பார்ப்போமானால், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம், நீங்க 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா உதடுகளின் காளைகள் தானே பாத்தீங்க ஸ்தோத்திர பலி. இங்க நீங்க பார்க்கிறீங்க, ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு இடுகிறவன் என்ன செய்யணுமா? முதலாவது வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பணும். கர்த்தரிடத்துல திரும்புறதுக்கு அவன் நினைச்ச மாதிரி திரும்புறது இல்ல. வார்த்தை என்ன சொல்லுகிறது? தம்முடைய தூதர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய வாயினாலே உரைத்தவைகளை எழுதிய இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தேவனிடத்தில் திரும்பணும். அப்ப திரும்பும் போது என்ன நடக்கும்? சுத்திகரிக்க வேண்டிய பகுதியெல்லாம் சுத்திகரிக்கும், வெட்ட வேண்டிய பகுதிகள் வெட்டப்படும், எரியப்பட வேண்டியவர்கள் எரியப்படும், சுட்டரிக்கப்பட வேண்டியது சுட்டரிக்கப்படும். இது வேதத்தில் பல காரியங்கள் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்பி என்ன செய்யணுமா? என்னது? அவரை நோக்கி, தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும், அப்பொழுது, அதுக்கு பிறகுதான், அப்பொழுது நாங்கள் ஸ்தோத்திர பலியிடுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறது நல்லது, தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, என் ஸ்தோத்திர பலியின் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் வார்த்தையை கொண்டு நான் என்னை சரி செய்யணும். என் அக்கிரமங்களை எல்லாம் போக்க, என் பாவங்களை எல்லாம் போக்க ஒரு வழி இருக்குமே ஆனால் தேவனுடைய வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்று இல்லை என்று சொல்லுவேன். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும். இல்லாட்டி போனால் நாம சோத்திரம் பண்ணும்போது காத்தோட போயிடும். அவர் இந்த வலது திசையில் இருக்கார், நம்ம காதில் அங்கே போயிடும், வனாந்திரத்துக்கு போயிடும். சரியா செஞ்ச நகை நேராக போயிடும். நேராக போனால் நேராக அற்புதம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், தானியேல் முழங்கால் படி போடும்போது அவன் எங்கள் பாவம், எங்கள் அப்பா செஞ்ச பாவம் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுறான் இல்லையா? நாங்களும் எங்கள் பிதாக்களும் செய்த பாவங்களை அக்கிரமங்களை மன்னியும் சொல்லலையா? சொல்லும் போது அங்கிருந்து ஒருத்தர் இறங்கி வர்றான். வந்து நீ முழங்கால் போடுற நேரமே ஒருத்தர் வந்துட்டான். அங்கிருந்து மெசேஜ் வந்துருச்சு. தானியேலுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கு அது வரும்.
செய்ய வேண்டியதை நான் செய்தால் செய்ய வேண்டியவர் செய்ய வேண்டியது செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சங்கீதம் 50:14 பாத்தீங்கன்னா, நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு என்ன செய், பொருத்தனைய செலுத்து. என்னென்ன தீர்மானம் பண்ணியோ இதை செய்வேன் அதை செய்வேன். எது? பணத்தை இல்லை, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறேன் ஆண்டவரே, இது எனக்கு பாவமாய் தோன்றுகிறது, இதை விட்டுற ஆண்டவரே எப்படின்னு சொல்லி நீ பொருத்தனையை செய்ய தொடங்கும் போது, நீ ஆபத்து நாளை கர்த்தரை நோக்கி கூப்பிடு, தேவன் உனக்கு உத்தரவு கொடுப்பார். அப்படிதானே? ஆபத்து நாளே தேவன் உனக்கு உத்தரவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சாலமோன் பலியிட்டான். பலியிட்டதுக்கு பிறகு தேவன் அந்த பலியை அங்கீகரித்தார், அவனோடு கூட பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கார். என்ன தெரியுமா? கேளுங்கள் கொடுக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நீ தேவனிடத்துல கேளு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வைத்து, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பகுதியில் சரி செய்வோமானால் தேவன் நமக்கு நிச்சயமாக வாக்கை நிறைவேற்றுவாராக. அப்படியா இருந்தா நீங்க உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26 எடுத்துக்கங்க, கொஞ்சம் பாருங்க. என்னது? இன்றைக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட எதை கேட்கறது? ஆண்டவர்கிட்ட எதை கேட்க? இதை கேட்கவா அதை கேட்கவா, அதை கேட்கவா இதை கேட்கவா, இதை விட்டுருவா அதை விட்டுருவா, பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ கேட்க தெரியாட்டியும் பரவாயில்ல, உனக்கு எதை கேட்கணுமோ நான் உனக்கு சொல்லுது. வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்னது? நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். நமக்கு கேட்குறது என்ன? சாதாரணமானது கேட்குறோம். ஆனால் நமக்கு கேட்காமல் இருக்கிற நிறைய அதிசயமான காரியங்கள் அவர் ஒருவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் என் பிள்ளைக்கு தேவைன்றது அவருக்கு தான் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இதை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, இதெல்லாம் உனக்கு தேவை தேவை தேவைன்னு ஆவியானவரோடு கூட ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவர் தாமே எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நம்மை உற்சாகப்படுத்தி நமக்காகவும் அங்கே வேண்டுதல் செய்கிறார். நம்ம உற்சாகப்படுத்துறாரு, அதையெல்லாம் அங்கே சொல்றாரு, என் பிள்ளைக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை. சில நேரம் நம்ம நினைப்போம், நான் இதை சொல்லவே இல்லையே. இது நான் இன்றைக்கு செய்தியில் என்னுடைய சாட்சிகள் 2 சாட்சிகளை தான் சொல்லி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எனக்கு பெரிய இது சொல்லு சொல்லு சொல்லுன்னு. ஆனால் இது சொன்னால் சபையில் உள்ளவங்களுக்கே தெரியும், என்னது இது எத்தனை முறைடா இந்த சாட்சி சொல்லி நான் கேட்டுட்டேன், இதை விட வேறு எதுவும் தெரியாதோ அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் ஆண்டவர் வேணாம், இல்லை இல்லை சொல்லு சொல்ல, ஆனால் நான் கடைசி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரின்ட்டு ஒரு காணொளி பார்த்தேன். காணொளி பார்த்தா 12 வருஷமாக ஒரு அம்மா சோமில்லாமல் இருந்திருக்கிறாங்க. சோமில்லாமல் இருந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் மாயா ஜாலம் என்று சொல்லி ஒரு. அப்போ நான் நினச்சேன், சரி அதுக்காக இந்த செய்தியை நான் அங்கே கொடுப்பேன் ஆண்டவரே, ஒரு காணொளி இதுக்காக நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் நேற்று இன்னொருத்தர் கூட பகிர்ந்து, இப்படி ஒரு காரியம் நடந்தது, அதற்காக நான் கட்டாயம் செய்யணும் தேவ நாமத்துக்காக என்று சொல்லி நான் நினச்சேன். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு பெருமூச்சோடு கூட நீங்கள் என்னத்தை கேட்கணும், எப்படி கேட்கணும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அப்படித்தான் என்னத்தை தான் அவன் கேட்டான். சாலமோன் என்னத்தை தான் கேட்டான் அப்படின்னா வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யவத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும்
உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது இவன் கேட்டது என்னது? ஞானத்தை கேட்டான். கேட்டோடனே ஆண்டவர் நினச்சிட்டாரு, எந்த இது இல்லைப்பா, உடனே சிபாரிசு எழுதிட்டாரு, உனக்கு ஞானம். அப்படிதானே? தந்தது மாத்திரம் முடிஞ்சா? வசனம் முடிஞ்சு. எப்படி? தந்தது மாத்திரம் அல்ல, முடிஞ்சு. அதை உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ கேட்காத நான் உனக்கு தருவேன். சரி, இப்போ இவன் என்ன கேட்டான் அப்படின்னா, முதலாவது சொல்கிறான், எங்கள் அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் என்னை கொண்டு வந்து வச்சிட்டீங்க, அந்த இடத்துல நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? போக்கும் வரத்துமான ஒரு சிறு பையனாக இருக்கிறேன். ஆனால் இத்தனை திரளான ஜனத்தை விசாரிக்கத்தக்கதான ஞானம் என்னிடத்தில் இல்லை. அதை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்குறான். நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் போட்டிருக்கு, நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டப்பட. யாரு? நான் உன்னை அரசால பண்ணின. யார் அந்த இடத்துல ஏற்படுத்தினவர்? கர்த்தர். நான் உனக்கு கொடுத்தேன், ஆனா அதற்கு ஏற்ற ஞானத்தை நீ கேட்டாய். நீங்க 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அங்க போட்டிருக்கோம். எப்படி தெரியுமா? இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோன் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஞானத்தை கேட்டான். நமக்கு தெரியும், ஞானம் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு இருக்குது. ஞானத்தை கேட்கறது மட்டும் இல்லை, பரிசுத்தம், ஐக்கியம், அன்பு எல்லாம் நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அசுஸ்தமான காரியங்கள்லாம் நம்ம பற்றி பிடிக்காதபடிக்கு நாம் கேட்க வேண்டும். அப்போ ஞானம் இருந்தால் தான் அதுக்கு. ஞானம் தேவனுக்கு பயப்படுறதுனா, பயம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். அது நான் இப்போ அதுக்குள்ளே நான் போகலை. அப்படியா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளையே, நீ கேட்கிற காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். முதலாவது எதை கேட்கிறோன்றதை தெரிஞ்சு கேட்கணும். ஏதோ கண்டவாரி கேட்டா எதுவுமே நடக்காது. ஒரு அம்மா போய் சொன்னா, இவர் இங்கிட்டு இருக்கணும், இவர் இங்கிட்டு. ஆண்டவன் சொன்னாரு, என்ன கேட்கிறேன்னு உனக்கு தெரியுதா? வேதத்தில் இருக்கு. ஏசு சொன்னாரா, என்ன கேட்குறனே தெரியாமல் இருக்குது. சில ஆள் என்ன கேட்கறது, எப்படி கேட்குறன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டு சொன்னார், சாலமோனே நீ கேட்டது நல்லது. எப்படின்னா ஞானம். எதுக்கு? இந்த ஜனங்களை அரசாளுகிறதுக்கு. தேவ ஞானம் பெற்ற சாலமோனை குறித்து அநேக காரியங்களை வேதத்திலும் வெளியிலும் நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு காரியத்தை மேலோட்டமாக நான் காட்டுகிறேன், சில காரியம் காட்டுறேன். தாவீது ராஜா மரணம் அடைகிற நேரத்தில் தன் மகனாகிய சாலமோனை கூப்பிடுறான். மகனே இங்கே வா, நான் போறேன், பூலோகத்தார் போகிறது போலவே போகிறேன், ஆனா சில கடமைகளை உன்னிடத்திலே கொடுக்கிறேன். ஆசாரியனை மறந்துடாத, படத்தளபதியை மறந்துடாத, 3வது யார? சீமையை மறந்துடாத. நான் சீமை அந்த நேரமே கொண்டிருப்பேன். அபியாசார் அந்த நேரமே ரெடி ஆகிட்டா கொல்றதுக்கு. நான் கொண்டு என்ன நடக்கும்? ரத்தப்பலி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ராஜாவுக்கு இப்படி சொன்னனால தான் இது நடந்துருச்சு, அதனால தான் கொண்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ பொறுமையாக இருந்தேன் நீ வர வரைக்கும். தாவீது சாதாரண ஆள் கிடையாது. சொல்றான், சீமை நான் காட்டுக்கு போற நேரத்தில் பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, நீ நாசமா போ, நாசமா போன என்ன செஞ்சான்? கல்லடிச்சான்ப்பா. அப்போ கூட அபிஷா கேட்டான், இந்த செத்த நாய் இல்லை, வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா, கர்த்தர் பார்த்து வரேன்னு சொன்னேன். அந்த டைம் தான் இப்போ வந்திருக்கு. மகனே நீ அவனை ஞானமா கரை சேர்க்கணும். எப்படி தெரியுமா? நரைமயிரை மட்டும் சமாதானத்தோடு கூட அனுப்பிடாத. 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும், நரைமயிரை சமாதானத்தோடு அனுப்பிடாத. ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, கர்த்தர் ஞானம் தந்திருக்கார், அந்த ஞானத்தின்படியே நான் செய்வேன். நான் கொண்டா தானே உங்கள் மேலே என் மேலே பழி வரும், ஒன்றும் பயப்படாதீங்க சொன்னா. சீமையை கூப்பிட்டான்.
நீ செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவை செஞ்ச அநியாயமெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு காரியம் சொல்றேன், நீ என்ன செய்யனா, நீ போய் ஒரு வீடு போட்டு அந்த வீட்டிலே இரு. கிதிரோன் ஆற்ற நீ ஒரு நாள் என்ன செய்யாத, கடந்துடாத. கடந்துன்னு சொன்னா உன் கழுத்து இருக்காது. நல்லது ராஜா, நல்லது, உங்க ஆலோசனை ரொம்ப நல்லது ராஜா, ஏன்னா தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சான். நெடுநாள் குடியிருந்தானா, போட்டிருக்க வசனம். இருந்தா திடீர்னு பார்த்தா 2 வேலைக்காரனும் போயிட்டான். ஓடி போனா போயிட்டு போட்டுப்பேன், விட்டுறேன், உன் ஜீவனை பாது. சில அப்படித்தான், தான் ஜீவனை பார்க்கறது இல்லை, எங்கேயோ தேவையில்லாத போய் தன் ஜீவனை கொடுக்கறது. போனா போயிட்டு போட்டு விடு. இவனோட தேடி போய் வர்றாரு, கண்டுபிடிச்சா உங்களை எங்கடா போனீங்க, செய்கிற வேலை எல்லாம் ரைட். ஒன்று இது யாருக்கு ஒருத்தன் போயிட்டு சொல்லிட்டார் ராஜாக்கிட்ட, நீங்கள் போட்டு அவன் ஆள் போட்டிருப்பான், என்னது இவன் என்னைக்கு போகிறான்னு பாரு அப்படின்னு. வந்தோன்னு ராஜாக்கிட்ட, ராஜா கூப்பிட்டாரு, சீமை என்ன இதை கடக்கிற நாளில் உன் தலை இருக்கான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம், நல்ல செய்தின்னு சொன்னீங்க. ஆமாம், நீ இப்போ போனியா அப்படின்னு. வேணாயா போ. இந்த ஞானம் எப்படி வந்தது? உடனே அவனை கொல்லல, உடனே அவனை ராஜா சொன்ன கிளீனா எப்படி செய்யணும். இன்னொரு காரியத்தை பாருங்க, நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனே மூராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். ராஜாவாகிய தாவீது வயசு போயிருச்சு, எத்தனை போர்வை கொண்டாந்து போட்டாலும் அனல் பிடிக்குதில்லை. அப்ப அவருடைய ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, ராஜாவுக்கு அனல் உண்டாகவும் அவனுக்கு பணிவிடை செய்யவும் ஒரு இளம் வயது பெண்ணை நாம தேடுவோம் அப்படின்னு சூனேமியாளை கொண்டாந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கொண்டாந்து கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிட்டான், இந்த அதோனியா பார்த்தான், இதை நான் எடுக்கணும். அதுக்கு முன்னதாக ஒரு காரியம் செய்தான், கொஞ்சம் பேருக்கு சேர்த்தான். வாங்க, அப்பன் படுத்த படுக்கையில் இருக்கும்போதே நான் செஞ்சிட்டா லேசுன்னு சொல்லி ஆடு மாடெல்லாம் அடிச்சு அதுக்கு ஆசாரியர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான். போயிட்டு காரியத்தை செய்தான். காரியம் தோற்று போனது. ஏனென்றால் இங்க உடனே செய்தி வந்தோன்னா பத்சேபால் போய் ராஜா கிட்ட சொல்ற, ராஜா ராஜா, நீர் உயிரோடு இருக்கும் போதே இப்படி காரியம் நடக்குது, இந்த சிங்காசனத்தில் ஓமகன் தான் ஏறுவான்னு சொல்லிட்டு எப்படியாவது ஏத்திருங்கன்னு சொன்ன. ஒன்றும் பயப்படாது, கோவேர் கழுதை ரெடி பண்ணு, ஆசாரியம் ரெடி பண்ணு, போவோம் எல்லாம் சொல்லிட்டு அங்கே சங்கூதி இதாக்கணுன்னே இவன் தோற்று போனோன்னு நான் இப்படி ஒரு ரகசியமான காரியத்தை செய்து எப்படியாவது ராஜாவாகலான்னு பார்த்தேன். அப்சலோமா தானே செய்ய நினைச்சான் ராஜாவா. இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால், வேறு ஏதாவது ஒரு சூழ்ச்சியாக ஒரு காரியம் செய்யலாம். சில அப்படித்தான் நேராக சரியில் விளையாடி எப்படி ஒரு சூழ்ச்சியாக ஒரு காரியம் செய்யணும். எப்படி அதோனியா பிளான் பண்ணான். ராஜா செத்து போயிட்டார், சாலமோன் எங்கே இருக்கிறாரு? சிங்காசனத்தில் இருக்கிறாரு. தாய் பச்சேவால் இருக்கிறா. போனான், அம்மா என்னப்பா வந்திருக்கிற? இந்த சூனேமியா இருக்கா இல்லையா, அவர் செத்து போயிட்டார், ராஜா செத்து போயிட்டார், இப்போ தனியாக இருக்கிறா, எனக்கு கட்டித்தாங்க. அவ்வளோதானே சொன்னா. எனக்கு இதில் என்ன பிழை இருக்கு? பச்சை வயசு ஒன்றும் பயப்படாது. நான் ராஜாட்ட சொன்ன, ராஜாலாம் கேட்டுருவார். இது மனித ஞானம். போனா சாலமோனை பார்த்த, மனே என்னம்மா அன்னைக்கு வந்தது என்ன, அமருங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, அதோனியா இருக்கான்ல, ஆமாம். நம்ம அபிஷேகம் இருக்கா இல்லையா, ஆமாம். அவளுக்கு தெரியாது தானே இருக்குதா, கல்யாணம் கட்டி கேட்குறான், கட்டி கொடுத்துற. என்ன செஞ்சுருக்கணும்? சாதாரண மனுஷனாக தான் சரிம்மா அப்படி தான் சொல்லியிருப்பேன், நானாக அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏன் அதை கேட்குற? ராஜ்யபாரத்தையே கொடுத்துறேன்,
இந்த வசனம் இருக்கா? 22ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சுனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். என்னது? ஏன் அவனுக்கு ராஜ்யபார்? அவன் பிளான் என்ன தெரியுமா? கல்யாணம் கட்டிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உரிமை சிங்காசனம் வந்துடும். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கை என்கிட்ட கேட்டால் கூட இந்த ஞானம் எங்களுக்கு கிடையாது. எத்தனையோ காரியங்களில் ஞானத்தை இழந்து புத்தி இழந்து கிடக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஞானத்தை கத்துற இடத்துல கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்களிலே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாத ஒரு சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில். நாம் என்ன செய்யணும்? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம நினைக்கிற ஞானம் ஞானம் முக்கியம். அப்போதான் எந்த இடத்துல எது பேசலாம், எந்த இடத்துல எப்படி நடக்கலாம், எந்த பார்க்கலாம், எல்லாமே அந்த ஞானத்துக்குள்ளே தான் வரும். சில ஆள் என்னென்னா, முள் குத்திருச்சுன்னா போயிட்டு கடவாரை எடுத்துட்டு வா, கோடாலி எடுத்துட்டு வா, இல்லாட்டி போனால் பெரிய ஈட்டி எடுத்துட்டு வா. எது சின்ன முள் காலில் குத்திருக்கு, அது ஒரு குண்டுசியால் எடுக்கலாம். அதை போட்டு வெட்டி எடுக்கணும். அருவாளை கொண்டு வா. ஏன்? ஞானம். அதாவது அது எப்படி சொல்றேன்னா, சின்ன ஒரு காரியத்தை அழகான வாய் மொழியினாலே அழகாக சித்தரித்தால் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போகும். இந்த இடத்துல இப்படிதான் பேசினா சரி அப்படின்னு நினைச்சா கிளீன் ஆயிரும். நம்முடைய வாழ்க்கையில் அது கட்டாயம் தேவை. நாம் அதை பயிற்றுவிக்கிறதுக்கு தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே ஞானத்தை நிறைவேற்றாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க, நம்முடைய எல்லாத்துக்கும் ஞானம் தான் தேவை. அந்த ஞானத்தை நிறைவே கேட்கணும். அப்போ சரி, சாலமோன் என்ன செஞ்சான்? இன்னைக்கு அதோனியா எனக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்யாமல் இருந்தா அவன் உயிர் போனாலும் கர்த்தர் என்ன சொல்வார்? என்ன இல்லாட்டி அதுக்கு நான் நீங்களாக இருப்பேன். பெனாயா போ, யோவாப் கதையை முடி, அபியாத்தார் கதையை முடி. அபியாத்தாரை மட்டும் ஒன்றும் செய்யலை, ஏன்னா நீ ஊருக்கு போன அனுப்பி விட்டுட்டான். எங்கள் அப்பா நாளில் நீ கொஞ்சம் கஷ்டத்துலலாம் இருந்தேன். யோவா போயிட்டு என்ன செஞ்சான்? அதில் பிடிச்சிக்கிட்டான், கொம்பை பிடிச்சிக்கிட்டான். வரமாட்டேன் வராட்டி அங்கே இரு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? செத்தாலும் சாவேன். அவனுடைய வார்த்தையின்படி அவன் நிறைவேற்று. ஞானம். இன்னொரு காரியத்தை பாருங்க, நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். தெபோரால் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், பாராக்க பார்த்து சொல்றா, சிரேசாவை முறியடிக்கத்தக்கதாக கர்த்தர் இன்னைக்கு ஒன்று போச்சுறாரு, போ அப்படி. அவன் சொன்னா என்ன தெரியுமா? நீ வந்தாதான் நான் போவேன், நீ வந்தாதான் போவேன். சிரேசாவை கொன்னையால் போவேன். சரின்னு போகும்போது அவ சொல்றா ஒன்று, வெற்றி உனக்கு கிடைக்கும், ஆனால் அது ஒரு ஸ்திரீயின் மூலமாகத்தான் கிடைக்கும். இப்ப சிரேசா என்ன செய்கிறான்? ஓடி வருகிறான். யாகேல் வாசல்ல நிக்கிறா. கதவை உடனே பூட்டிட்டு உள்ள ஓடுவோன்னு நினைக்கல. அப்படிதான் நம்ம செய்வோம். நமக்கு இருக்க புத்தி என்ன செய்வோம்? கதவை பூட்டிட்டு உள்ள ஓடு, வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை அப்படின்னு. ஆனா அவளுக்கு ஒரு தேவ ஞானம் இருந்தது. வாங்க உள்ள. அவனுக்கு தைரியம் வந்துருச்சு, நமக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. உள்ள போனோன்னு ஒரு சமுக்களத்தை எடுத்து, காப்பட்டு எடுத்து அவன் மேல போட்டு, நல்லா தூங்குங்க, உட்காருங்க, பயப்படாதீங்க. யாரு வந்தா, அவன் சொல்றான்னு தெரியுமா? யாரு வந்தா என்ன செய்யுங்க? நான் இல்லைன்னு சொல்லு, காட்டி கொடுத்துடாத, ஒண்ணுமே நீ பயப்படாத, நான் தானே உனக்கு பாதுகாப்பு. கொஞ்ச நேரம் போன அவன் சொன்னான், ரொம்ப தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி தர. தண்ணி என்ன தண்ணி? பாலே தர்றேன், குடி. குடிச்சான். மறுபடியும் மூடுனா,
கூடார ஆணியை எடுத்தா நெத்தியில சரியா வச்சா ஒரே அடி நிலத்தோட போத. அப்படிதானே? சத்தம் போட்டு 4 பேரை கூப்பிட்டு இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, ஆளை வச்சிருக்கேன் வாங்க. ஞானம், தேவ ஞானம் அடக்கமாக காரியங்களை முடிக்கத்தக்கதாக. இந்த கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஞானம் நமக்கு அதுக்கு பிறகு சொன்னா சிரேசாவை தேடிட்டு வர பாருங்க இந்த கிடக்கிறான் அப்படின்னு. நமக்கு தேவ ஞானம் இருந்தால் எவ்வளவு பெரிய காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் தேவன் அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும்னவராக இருக்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். இன்றைக்கு தேவ ஜனமே, இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு தேவன் அருளுகிற ஞானம் தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை, தனிப்பட்டவர்களுக்கு தேவை. நாம் ஒவ்வொருவரும் தேவ ஞானத்தினாலே நிரப்பப்பட்டிருப்போமே ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் ஜெயம் பெறுவோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் பெறுவோம், பரிசுத்த வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவோம் என்று சொல்லுகிறேன். அப்ப வேதத்தில் இப்படி போட்டிருக்கு. பிரசங்கியாருடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஞானம் இருந்தால் முகத்திலே பிரகாசம் இருக்கும். ஞானம் இருந்தால் முகத்தில் பிரகாசம் இருக்கும். அநேகரோடு கூட நான் பழகி இருக்கிறேன். இந்த கொஞ்சம் அமைதியாக இருக்கிறவங்ககிட்ட 1-2 வார்த்தை தான் பேசுவாங்கங்க. அந்த 2 வார்த்தையை கேட்கிறதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணப்பாடு உண்டாகும். அவ்வளவு அழகா பேசுவாங்க. அந்த 2 வார்த்தையில 20,000 சொற்களுக்கு ஏற்ற காரியங்கள் அடங்கி இருக்கும். சிலர் 20,000 சொற்கள் பேசுவாங்க, 2 வார்த்தை கூட அர்த்தம் இருக்காது. ஞானம் நமக்கு தேவைங்க. ஞானம் நமக்கு இருந்தால் போகிற இடங்களில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒரு எதிர்பார்ப்பு நடக்கும். அப்படியா இருந்தா ஆண்டவர் சொன்னார், நீ ஞானத்தை கேட்டப்பா, கர்த்தருக்கு பயப்படுறத கேட்ட, நீ கேட்கல சத்ருவை ஒழிக்கணும்னு கேட்கல, ஐஸ்வர்யத்தை தாங்கன்னு கேட்கல, வேற என்ன கேட்கல, என்னை கனப்படுத்த ஒண்ணுமே நீ கேட்கல. ஆனா இவைகள் எல்லாம் உனக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவைகள் எல்லாம் உனக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட போனோம்னாக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? நான் சரியானதை கேட்க வேண்டியதை கேட்டா கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஈராம் வருகிறான், உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி தென் தேசத்து ராஜஸ்திரி வருகிறார். ஓ, இவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறது, உமக்காக நான் கொண்டு வந்திருக்கிறதை பாரும் என்று சொல்கிறார். அவன் வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன செய்தான் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் இருந்தது. அவன்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன சமையல்காரன், அவன் பந்தி விசாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேரப்பா. தேவன் அவ்விதமாக ஆசீர்வதித்தது சாலமோனை உண்மை என்றால், இன்றைக்கு தேவஜனமாகிய உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறது நிச்சயமே. அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் இடத்துல கேட்கணும். இன்னைக்கு உங்க தேவை எது? எது தேவை? ஐஸ்வர்யம் தேவையா? நல்ல வேலை வேணுமா? நல்ல வீடு வேணுமா? நல்ல வதிவிட வசதி வேணுமா? சரீரத்தில் சுகம் வேணுமா? ஆயுசுனால ஆசீர்வதிக்கிறீங்களா? எது வேணும்னாலும் சரி, உங்களோட பிள்ளைகளா, பிள்ளைகளுடைய படிப்புகளா, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா, திருமணம், எதா இருந்தாலும் சரி கேளுங்க. யார்கிட்ட கேளுங்க? யார்கிட்ட கேளுங்க? கர்த்தரிடத்துல கேளுங்க. மனுஷங்கிட்ட கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் வர போறதில்லை. மனுஷங்கிட்ட கேட்டா எதுவுமே நடக்க போறதில்லை. சில வேளைகளில் சில காரியங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாக தேவன் ஒருவர் மட்டும் இருக்கிறார் என்று விசுவாசி. ஏனென்றால் இந்த உலகத்தில் இப்ப சாதாரணமா ஒரு தகப்பன் இடத்துல போய் ஒரு பிள்ளை கேட்குது, அப்பா இதை வாங்கித்தாங்க, என்ன சொல்லுவான்? தனக்கு பலன் இருந்தால் என்ன செய்வான்? இந்த அம்மா வாங்கி தரேன்னு சொல்லுவான். இல்லாட்டி என்ன சொல்லுவான்? அப்பா கொஞ்சம் காசு வந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறேன்?
வாங்கி தர்றேன் மகளே மகனே. அவ்வளோதான் அவனால் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நான் உனக்கு தருவேன். ஆனால் இப்போ அது இப்போ சின்ன சைக்கிள் கேட்டிருப்பான். இப்போ 25 வயசாக இருக்கும். அவனுக்கு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனால் நம்ம தேவன் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, தகப்பனா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், எது கேட்டாலும் எவ்வளவு தெரியுமா கொடுப்பான்? பாதிதான் கொடுப்பான். பாதிதான் கொடுப்பான். நீங்க மாட்கு 6:23 வாசிங்கன்னா தெரியும். நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் கேளுங்க, எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும். அவ்வளவுதான். எவ்வளவு? பாதி தான் தருவேன், வேன் தர மாட்டேன். எது தருவேன்? பாதி. நீங்க எஸ்தர் 5:3 வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும். எவ்வளவு எவ்வளவு புத்தியா பேசுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன தெரியுமா, தெரியாமல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருவோம். என்னது? இந்தியாவில் எத்தனையோ காணொளிகள் வெளியாது, இலங்கையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, என்னை காப்பாற்றுவான்னு நினச்சி தான் அவ்வளவும் கொடுத்தேன், ஏமாற்றிட்டு போயிட்டானே. ஒருத்தன் என்ன தெரியுமா செஞ்சுருக்கான்? அமெரிக்காவில் இருந்து வந்து அப்பா வாங்கன்னு எல்லாம் வீட்டெல்லாம் எழுதி வாங்கி எல்லாத்தையும் மாற்றி கீத்து, அப்பா உங்களையும் தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விமான நிலையத்தில் உட்கார வச்சுட்டான். எங்கடா போனவனை காணுமே. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு, இவர் வந்த நேரத்தில் இப்போ இவ்வளவு நேரமாக உட்காந்துருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு போயிருக்காரு. ஐயா என்ன ஐயா இங்கே இருக்கேன், மகன் வர வரைக்கும் இருக்கேன். எதுக்கு? ஃப்ளைட்டில். எங்கே போகிறதுக்கு? அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. மகன் வர வரைக்கும். அந்த பாவம், அந்த ஜீவன். சில வீடியோ பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படிப்பட்ட ஜீவன்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையும் வெட்கமானது. பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் ஐயா? உங்கள் பேர் என்ன ஐயா? அவங்க மகன் பேர். அது எப்பயோ போயிருச்சு ஐயா, நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்க ஐயா, எப்பயோ. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? கடைசியில் அமெரிக்காவிலேருந்து எல்லாத்தையும் இழந்து தகப்பன்ட்ட வந்தான். அது ஒரு சாபம். ஏமாற்று என்கிறது ஒரு சாபம். தகப்பனை ஏமாத்திட்டு போனவன் கடைசி. ஆனால் அவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் தர்றேன், ஆனால் என்னோட சேர்ந்து இருக்கணும்னு நீ நினைக்காத. வேதனை, பெற்றோர் வேதனைப்படும்படி பிள்ளைகள் ஒருபோதும் நடக்கக்கூடாது. நீங்க அப்படியெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டீங்க. அது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் தாமே. சரி போட்டும். அப்ப என்னது? கர்த்தர் நமக்கு தரும்போது எப்படி பாதியா கொடுக்க மாட்டாரு, அளந்து கொடுக்க முடியாது. அவன் சொன்னான், சகோதரியே கோடா கோடி நீ ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளவுதான் சொல்ல தெரியும். அவனுக்கு கணக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் தனக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவராக இருக்க. அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி என்று வேதம் கேட்கிறது. அப்படி இருந்தா நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான சுகம், நிறைவான பொருள், நிறைவான கையின் பிரயாசம் எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவரே உண்மை. அவருக்குள்ளே ஞானம், புத்தி, அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, தேவையை அறிந்து அதற்கேற்ற போல் தருகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். நாம் விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு மாலை வெல்ல உங்கள் விருப்பம் எது? உங்கள் விருப்பம் எது? நான் நினைக்கிறேன் இந்த செய்தி தேவன் கொடுத்த 100% நடக்கிற செய்தி. ஏனென்றால் அந்த ஜெபத்தில் ஆண்டு சொன்ன கேள் கேள் கேள். சிலர் நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பீங்க, சிலர் ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி போனால் போட்டு என்ன எந்த நாள் தான் அனுப்பிட்டு இருக்காருப்பா அப்படின்னு இருப்பீங்க. பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கேட்டவங்க ஏதாவது போட்டிருப்பாங்க, ஆமீன் போட்டிருப்பாங்க, அல்லேலூயா போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க தானே. ஒன்றுமே போடலையா? போன அனுப்புனது தானே. நான் இப்போ சொல்கிறேன், நீ விரும்புகிறது கர்த்தரிடத்துல கேள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:28 கொஞ்சம் வேகமாக சில காரியத்தை பார்த்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். என்னது ஆண்டவர் பார்க்குற, இவளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம் இருக்குது? தன் மகள் எப்படியாவது என்ன செய்யணும், விடுதலை பெறணும். யார் வச்சிருக்கிறா? பிசாசு வச்சிருக்கிறா. பல போராட்டம் நடக்குது. ஏசு பின்னாலே போறா. இயேசுவே 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 போனாலா? என்ன நடந்தது? திரும்பி எல்லாம் சொல்கிறேன், நேரமில்லை, நேரமாக ஜெபிக்கணும். என்னது? திரும்பி பார்த்தாரு. மகளே மகளே, உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடியே ஆகட்டும், நீ விரும்புகிறபடி ஆகட்டும். இன்றைக்கி உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறியா? உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறியா? குடும்பத்துக்காக ஜெபிக்கிறியா? தொழிலுக்காக ஜெபிக்கிறியா? சர்ற சுகத்துக்காக ஜெபிக்கிறியா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். எனக்கு ஒரு விருப்பமே இல்லையே, சுனமிய மாதிரி. நான் நல்லா சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும். என் ஆண்டவரிடத்தில் சொன்னால் அதை தருவார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். யோவான் எழுதுன நீங்க முதல்ல அதுக்கு முதல்ல பாருங்க. சில நேரங்களில் நாம் விரும்பி கேட்கிறது ஆண்டவர் தெரியும். அந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் இந்த இடத்துல இருக்கிறது தெரியும். அதை பார்க்கிற தேவன் அதற்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, இதோ. சரி, ஓகே, வாசிங்க. இதோ 18 வருஷமா இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சரி, என்னது 18 வருஷமா ஒரு எதிர்பார்ப்போடு கூட போயிருக்கிறா. அவளுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, இந்த கூன் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கணும், நான் நிமிர்ந்து நிற்கணும், நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதானே சர்ச்சுக்கு போயிருக்கா? சும்மா போனாலா? எதுக்கு? ஒரு எதிர்பார்ப்போட போயிருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் அற்புதம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், என் ஊரார் மத்தியில் அற்புதம் நடக்கும், என் சபையார் மத்தியில் அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தார் மத்தியில் அற்புதம் நடக்கும். அது வரைக்கும் நான் போவேன். அன்றைக்கு ஒரு நாள் நான் விரும்புகிறத கர்த்தர் எனக்கு தருவார். அன்றைக்கு நான் தேவனை மகிமைப்படுத்தணும் போய்கிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்தார், தொட்டார், எழும்பிட்டார். அத்தனை வருஷம் எழும்ப முடியாதபடி வைத்திருந்தது சாத்தான். என் ஆண்டவர் தொட்ட போது அவள் விரும்பினதை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீ விரும்பு. இன்றைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பு உன்னால முடியாதபடிக்கு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை காலொன்று நிற்கச் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரம் விருப்பம் இருக்கும், வழி இருக்காது. விருப்பம் இருக்கும், வழி இருக்காது. யோவான் 5:6 வேகமாக வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்னது? வெகு நாள் வியாதியஸ்தன். அவன் ஒரு விருப்பத்தோடு இருக்கிறான். நான் அவனை இவ்விதமாக பார்க்கிறேன். அவன் இல்லாட்டி சொல்லிருப்பான், என்னை கொண்டு போங்க, இங்கே ஒன்றுமே சரி வராதுன்னு. ஆனால் அவன் நினைக்கிறான், என்ன தெரியுமா, எல்லாரும் இப்போ தடன்னு இறங்கி 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 சுகம் பெறான். ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அப்படி ஒரு கதைக்கு சொல்கிறேன். அப்படியெல்லாம் எழுதலை. எங்கே எழுதியிருக்கிறது? எழுதவில்லை. ஒரு நாள் என்ன செய்வேன், நான் அப்படியே உருண்டு போவேன், தேவதூதன் என்னை சோமாக்கிடுவான். அது வரைக்கும் நான் இருக்கிறேன், காத்து கிடக்கிறேன். அதான் அவனுடைய விருப்பம். படுத்த படுக்கையாக இருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் எழும்புவேன், என்னைக்காவது ஒரு நாள் எழும்புவேன். எது? அங்கிருந்து தானே வரணும், அங்கிருந்து வரணும், தூதன் தான் வரணும். தேவனே வந்திருக்கிறார். இப்போ கேட்குறாரு, நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? இன்றைக்கு மாலில் நீ எழும்ப முடியாமப்படி படுத்திருக்கிறியா? நீ எழும்ப முடியாதபடி இருக்கிறியா? பல வருஷம் ஆயிடுச்சு, 18 வருஷம் இருந்தது போல இவன் நெடுநாளாக இருக்கிறான். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. ஆண்டு சொல்றது தெரியுமா? படுக்கை எடுத்து கொண்டு போய் போ. இனிமேல் இந்த இடத்துல படுக்கையே போடாத, போ, சந்தோஷமா போ, சமாதானமா போ. இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கியா, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறியா, அதுவும் கூட ஒரு படுக்கை தான். ஆனால் ஆண்டு சொல்றது தெரியுமா? சந்தோஷமா போ. அதாவது விடுதலையோடு கூட போ, விடுதலையோடு கூட போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே,
ஆண்டவர் நேராக கேட்குறாரு ஒருத்தங்கிட்ட, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு. புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். மற்ற மார்க்கு 10:51 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். சரி, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், அதாவது நீ என்ன விரும்புகிற, அப்படி தானே அர்த்தம். குருடன்கிட்ட கேட்குறாரு என்ன விருப்பம் அப்படின்னு. யாரு? ஒருத்தன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்னா எரிகோவுக்கு போகிற வழியில் இருக்கிறான். எரிகோ என்றால் சாபம். நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்குறீங்க, இந்த மதிலை கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. அப்போ சாபத்துக்கு முன்னதாக உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்னது, இவனை செய்தி கேட்டோன்னே இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவர், தாவீதின் குமாரன் எனக்கு, அவ்வளோதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஜெபிச்சுக்கிட்டே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோமா. இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். நான் இன்னைக்கு உனக்கு என்ன செய்யணும்னு வேணும்னு கேட்குறேன். நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, செய்கிறேன். நீ இவ்வளவு நாள் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு நீ சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்கிறேன். தைரியமா சொல்லுங்க உங்க காரியத்தை, நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. இதுதான் என் தேவை, இதுதான் என் தேவை. இன்னைக்கு நல்ல சரீர சுகம் எனக்கு தேவை, என்னுடைய வீட்டில் சமாதானம் தேவை, சந்தோஷம் தேவை, என் பிள்ளைகள் வாழ்வு ஒளிமயமாகணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், படிப்பில் அவர்கள் நல்ல முன்னுக்கு வரணும், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். கேளுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று தான் கேட்டார். அவர் தெரியாது, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. நமக்கு தேவை என்ன இருக்குன்னு தெரியாதா? பிள்ளை பசிச்சா அழணும், அழுது கேட்கணும் அம்மா அப்படின்னு பொழுது தாய் இறங்குறதை விட, தாயை விட மேலானவர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு இறங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, நேரமாக சில காரியத்தை சொல்ல முடியும். சில நேரம் தேவன் இப்படி நேரடியாக கிரியை செய்கிறது உண்டு. சில நேரம் மனிதர்களை கொண்டு நம்மை தேவையை சந்திக்கிறது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியிட மனுஷிக்கிட்ட போயிட்டு எலிசா கேட்குறான். என்ன கேட்குறான்? என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லுமா. அவ சொல்றா, ஐயோ பிள்ளையெல்லாம் உனக்கு என்ன செய்யணும், அப்படியா, உனக்கு ஒரு வழிமுறையை காட்டி தர்றேன், அந்த வழிமுறையை பின்பற்று, வழிமுறையை பின்பற்றினா வீட்டில் ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த வழிமுறை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பின்பற்று, வார்த்தையை பின்பற்றினால் ஆசீர்வாதம் வரும். 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். சூனேம் ஊருக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு ஸ்திரீ முதல்ல போனோன்னா எலிசா பார்த்து, ஐயா இங்கே வாங்க ஐயா சாப்பிடுங்கண்ணா. சாப்பிட்டுட்டு போனதுக்கு பிறகு அவர் வர்ற நேரமெல்லாம் என்ன செய்வார், சாப்பாட்டுக்கு போயிடுவார். போனோன்னே அவள் என்ன செஞ்சான்னா புருஷங்கிட்ட போய் கேட்டா. என்ன கேட்டா? நம்மிடத்தில் வந்து போகிறவர் தேவனுடைய பரிசுத்தவான் என்று, தேவனுடைய பரிசுத்தவான் என்று சில ஆளை பார்த்தா பரிசுத்தவான தெரியவே தெரியாது. என்னது ஊழியம்தான், என்னது ஊழியம், அதை பார்த்தா பரிசுத்தவானே தெரியாது. என்ன சொல்ல வேணாம், காண்கிறேன் ஊழியக்காரன். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் பார்க்கும்போது, ஜனங்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. ஏன்னா பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். காண்கிறேன், புருஷங்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இப்போ நான் அப்படி இல்லை, அவர் தான் அடிக்கடி வந்து சாப்பிட்டு போகிறார், அதனால தான் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன். தகராறு அங்கே தான் ஆரம்பிக்கும். கேட்டா போட்டு கொடுத்தோன்னா கேஆசியை பார்த்து கேட்குறா, கேஆசிங்க வா, இவ்வளவு சகல சலக்கரணையோடு கூட நம்ம விசாரிக்கிறாள், இவளுக்கு என்ன தேவை கேளு அப்படின்னு. அவன் கொஞ்சம் ஆள் வித்தியாசமாக இல்லை, எப்பயும் கிச்சனில் இருக்க வேணாம். கிச்சனில் இருக்கனா டக்குன்னு வந்து சொன்னான், அங்கே குழந்தை இல்லை. உடனே அப்போ அவளை கூட்டிகிட்டு வா, அடுத்து உட்போக காலத்தில் வரும் பொழுது ஒரு குழந்தையை நீ சுமந்து கொண்டிருப்பாய். மனிதர்களை கொண்டும் தேவன் கடைசி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாரு, அது நம் ஒவ்வொருவருக்கு தேவையானது, ஒவ்வொருவருக்கு தேவையானது.
என்னது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரத்தில் எலிசா கூட போகிறான். 2 பேரும் போகும்போது, நான் அங்கே போகிறேன், எங்கே போனாலும் நான் ஒன்று பின்பற்றி தான் வருவேன்னு விட மாட்டேன்ட்டான். சரியா? போன போது நீங்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், எனக்கு தெரியுது. எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக உனக்கு என்ன வேணும்? எங்கள் அப்பா வீட்டுக்கு மறுபடியும் போகணும். நீங்கள் போனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய? நீங்க செய்த அற்புதங்கள் அது உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நான் செய்கிற அற்புதங்கள் உங்களை விட 2 மடங்காக இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏறினவர் இறங்கினார் என்று மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார் என்று எபேசியருடைய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. உண்மை என்றால், நீங்கள் பூலோகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் கற்றுக் கொடுத்ததில் அவர் கற்றுக் கொடும்படியா செய்யுங்க. சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பத்தக்கதான வல்லமையின் ஆவியை உனக்கு தருவேன் என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கணும் இருக்கிறார். கேட்கணும். ஆண்டவர் நீ கேட்கிற, எலிசா உனக்கு என்ன வேணும்? என்னத்தை வேணும்னு சொல்லுங்க. வரங்கள் வேணும். எதற்கு? தேவ ராஜ்யம் கட்டப்படுறது, சுயராஜ்யம் கட்டப்படுறதுக்கு அல்ல, பாபேல் கட்டுறதுக்காக அல்ல, தேவராஜ்யம் கட்டுறதுக்காக. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்துட்டு ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணிட்டு நாம் அப்படியே பந்திக்கு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.